விவசாய ஆர்வக்குழுக்கள் என்பது தாங்களாகவே நிர்வகிக்கக்கூடியதும் குறிக்கோள் மற்றும் ஆர்வத்தை தங்களுக்குள் பரிமாற்றிக் கொள்ளக்கூடிய தன்னிச்சையான குழு. குழுக்களின் நபர்கள் ஒன்றாக கூடி வேலை செய்து அவர்களுக்குள் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் சேர்த்து இதர வளங்களை நல்ல முறையில் பெறுவதும் முடிவான பயன்களை அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு குறிக்கோள்களை அடைதல். தொழில்நுட்பங்கள் மற்றும் சந்தை விவரத்தை அறிதல். வாங்குதல் மற்றும் விற்கும் திறனை அதிகரித்தல். உபயோகமானதும் சார்ந்ததுமான செயல்களை சேமித்தல். நீடித்து இருப்பதற்காக அதிகமாக ஊக்கப்படுத்துதல். சமூக பிணைப்பை உண்டாக்குதல் மற்றும் உருவாக்குதல். உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்துதல் பிரச்சனைகளுக்கு விவரம் கொடுத்தல். சுய உதவி முறையை உருவாக்குதல். ஒருங்கிணைத்து வளங்களை கொடுத்தல். உறுப்பினர்கள் பொருளாதார அளவுகோலினை தாண்டுதல். பயிற்சி மற்றும் தகவல் பரிமாற்றத்திற்கான மேடையை உருவாக்குதல். தொழில் முறை மற்றும் பயிற்சி செயல்களுக்கு முக்கியத்துவம் வழங்குதல். கூட்டங்களை நடத்துதல். தகவல்களை பரிமாறிக்கொள்வதில் ஈடுபடல். தொழில்நுட்ப பயிற்சி பெறுதல். வயல் சோதனை நடத்துதல். மொத்த விற்பனை மற்றும் வாங்குதல் செய்தல். சந்தை பின்னலை ஏற்படுத்துதல் மற்றும் சந்தை நிலவரத்தை வரைதல். தனிப்பட்ட நபர்களின் தேவைகளுக்கு உறுதுணையாக இருந்தல். குழுவின் செயல்பாடுகளுக்கு சுழற்சி நிதியை மேலாண்மை செய்தல். தொழில்முறை மற்றும் பொருள் வாய்ப்புகளை அறிதல். தனிப்பட்ட நபர்களால் களைய முடியாத பிரச்சனைகளுக்கு பணம் செலுத்தி வழிகாணுதல். தனிப்பட்ட நபர்களிடம் இல்லாத பணத்தை கொடுத்து உதவுதல். குறிப்பிட்ட செயல்களை நோக்கி செயல்படுதல். ஒரு தலைப்பு, குறைந்த நாள். குழுவின் உறுப்பினர்கள் வேறுபட்ட ஆர்வத்துடன் இருத்தல். பிரச்சனைகளை கண்டறிதல். நீங்கள் மற்றும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்கள் தொழிலை பற்றி நன்கு அறிந்திருப்பீர்கள். நீங்கள் தினந்தோறும் நடக்கும் பிரச்சனைகளை மற்றும் காரணங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் வெளியாட்கள் அதை புரிந்து கொள்ளவோ அல்லது காணவோ தேவையில்லை. எனவே நீங்கள் அதை அடுத்தவர்களுடன் கலந்து ஆலோசிக்கவும். தேவைகளை முழுவதுமாக பெறுதல். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை களைய தேவையானதை கண்டறிய வேண்டும். இதை குழுவாகவோ அல்லது விரிவாக்க பணியாளர்களின் உதவி கொண்டோ அல்லது உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களை கொண்டோ உங்கள் தேவைகளை கண்டறிய வேண்டும். பிரச்சனைகளுக்கு அறிவு கிளர்ச்சி மூலம் தீர்வு காணுதல். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தேவைகளின் வகையை கண்டறிதல். உதாரணமாக, நெல்லில் குறைந்த மகசூல் உற்பத்தியை மேம்படுத்த தொழில்நுட்ப உதவியை நாடுதல் அல்லது புதிய தொழில்நுட்பத்தை செயல்படுத்துதல். தேவைகளை பட்டியலிடுதல். உங்களின் விருப்பத்திற்கேற்றபடி உங்களின் தேவை சிறியதாகவோ அல்லது நீண்டதாகவோ இருக்கலாம். அதில் குழு உபயோகமானது, செய்யக்கூடியது என்பதற்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய குழு உறுப்பினர்களிடம் விவாதித்து முடிவெடுத்து அதை செயல்படுத்தி செயல்களில் ஒரு தேவையை